வணக்கம். என் பேர் பாலசுப்ரமணி. எங்களுடைய கிராமம் வந்து பாவியூர்னு சொல்லி பேர் இருக்குது. நாங்கள் வந்து 6வது தலைமுறையாக இந்த கிராமத்தில் இருக்கிறோம். ஃபேமிலியில் வந்து நாகராங்கிற குளத்தில் வந்து ஓவியங்கள் வரைஞ்சிட்டு வரோம். இந்த ஓவியங்கள் வந்து நான் இயற்கை வனத்தில் வந்து பண்ணிட்டு வரோம். காட்டுக்குள்ளே குகை கல்லுன்னு சொல்லியிருக்கோம். அப்படி ஒவ்வொரு பெயிண்டிங்லேயும் ஒவ்வொரு கதை இருக்கும். ஊட்டிக்கும் கோத்தேரிக்கு சென்டரில் வந்து பேரன்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்து கட்டடக்கலை கல்லூரி அங்கே இருக்குது. இந்த கட்டடக்கலை கல்லூரியில் வந்து என்னை வந்து மீட் பண்ணாங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. உங்கள் ஓவியத்தை வந்து நாங்கள் வெளியில் கொண்டு போகிறோம். அது எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் பெயிண்டிங்கை பற்றி சொல்லுவோம், அவங்களும் கற்றுக்குவாங்க. அதாவது பேசிக்காக என்னென்ன கலரில் பண்ணாங்கன்னு சொல்லி நேச்சுரல் கலர்லேயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சொல்கிறப்ப நல்லா பண்ணுறாங்க. ஆர்வத்தோடு நான் நிறைய பிள்ளைங்க கற்றுக்கிட்டாங்க. அதே இதில் வந்து அந்த ஓவியம் கற்றுக்கிறது எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் எப்படி பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஓவியத்தை பற்றி நிறைய இடத்துக்கு காமிக்கிறது எல்லாமே நீலகிரி மாவட்டத்தில் இந்த குறும்பா மக்களுடைய ஓவியங்கள் இப்படி இருக்குது. இந்த ஓவியங்களை வந்து நிறைய பேருக்கு காமிச்சு நிறைய காலேஜுகளுக்கு இந்த மாதிரி சொன்னாக்கா அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. சொல்கிறப்போ வந்து இந்த பிள்ளைக்கு கற்றுக்கிட்டாவது வந்து அவங்க இந்த மாதிரி இருக்குது, அவங்க போய் 10 பசங்க கற்றுக்கிட்டாருனாக்கா அப்படியே 100 பசங்களுக்கு போய் சொல்லுவாங்கன்னு சொல்லி இந்த கொஞ்சம் முயற்சி பண்ணோம். இதுவும் நல்லா போயிட்டுருக்குது. அதெல்லாமே இந்த ஓவியத்துக்கு காப்புரிமைன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அந்த காப்புரிமை எங்களுடைய குறும்பா ஓவியம் தான் அப்படின்னு சொல்லி இந்த காப்புரிமை வாங்குறதுக்கான சப்போர்ட்டும் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம மெக்கானிக் காலேஜில் எங்களுக்கு சொன்னாங்க. சரி, அதுலேருந்து தான் தொடர்ந்து வந்து இப்போ இந்த பெயிண்டிங்கை வந்து நம்ம ஊட்டியிலே இருக்கிறோம், அந்த காலேஜ் நம்ம சப்போர்ட் பண்ணும்போது ஏன் நம்ம பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் கண்டிப்பாக இதை சொல்லலாம், அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி முயற்சியில் பண்ணிட்டுருக்குறோம். இதெல்லாமே நிறைய பசங்களுக்கும் நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், வேறு ஏதாவது ஹெல்ப் இருந்தாலும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் இதாகும், நம்மளுடைய ஓவியம் ரீச் ஆகும், நிறைய பேருக்கு போய் சேர்றப்போ எங்களுக்கு வந்து எங்கள் சமுதாயத்துக்கே ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தெரிவிக்கும்.